தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 12வது அதிகாரம். நடுநிலைமை. 113வது குறள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். இந்த குறளின் விளக்கம். நன்மையே தருவது என்றாலும் நடுவுநிலைமை தவறுதலால் வருகின்ற வளத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். அதாவது ஒரு நடுநிலையாளர் நடுநிலை தவறுவதால் அவருக்கு பெரிய நன்மை, ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய வளம், இத்தனை நிலைமையும் அவருக்கு கிடைச்சா கூட பெரிய வளமோ ஒரு பெரிய பலனோ மிகப்பெரிய வல்லமையோ செல்வமோ கிடைச்சா கூட அவர் அப்போதே அந்த செல்வத்தையும் அந்த வளத்தையோ கைவிட்டு அதிலேருந்து விலகிடணுமா. அவர் நடுநிலையை மட்டும்தான் கடைபிடிக்கணுமா. ஒரு நடுநிலை தவறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நடுநிலை தவறுவதால் வரும் பலனையும் செல்வத்தையும் வளத்தையும் அந்த நிமிஷத்துலேயே அவர் கைவிட்டு அதிலேருந்து வெளியே நடுநிலையாளராக மட்டும்தான் இருக்கணுமா. தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுநிலைமையை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்போதே விட்டுவிட வேண்டும். நமக்கு எத்தனை பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய வளம், நன்மைகளை தந்தாலும் நமக்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம நடுநிலைமை தவறாமல் நீதியை விட்டு விலகாமல் நம்ம இருக்கணுமா. அப்படி அந்த நீதியை விட்டு விலகிறதால வர லாபத்திலேருந்து நம்ம உடனே அதிலேருந்து வெளியே வந்துடணும். அந்த லாபத்தை நம்ம அப்போவே விட்டுட்டு அதிலேருந்து விலகி வெளியே வந்துடணுமா. நடுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுநிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும்.